லூக்கா 9ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, என்னை குறித்தும் என் வார்த்தைகளை குறித்தும் எவன் வெட்கப்படுகிறானோ அவனை குறித்தும் மனுஷகுமாரனும் தம்முடைய மகிமையோடும் பிதாவின் மகிமையோடும் பரிசுத்த தூதர்களின் மகிமையோடும் வரும் பொழுது வெட்கப்படுவார். இயேசுவை ஏற்றுக்கொள்ள வெட்கம், தயக்கம் இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு என்று சொன்னாலே ஒரு அந்நிய கடவுள். இயேசு என்று சொன்னாலே இவனே அடிவாங்கி செத்து போயிட்டான், இவனை போய் ஆராதிக்க முடியுமா, இப்படி ஆராதிச்சா என்னுடைய கஷ்டத்தில் எப்படி பாதுகாப்பான் என்று அநேகர் பேசுகிறதை கேட்கிறோம். அநேகர் ஆயுதங்களை நம்புகிறார்கள், ஈட்டிகளை நம்புகிறார்கள், துப்பாக்கியை நம்புகிறார்கள், மிருகத்தை வைத்துக் கொண்டிருக்கிறதை நம்புகிறார்கள், பல கைகளோடு ஆயுதங்களை பிடித்திருக்கிற கடவுள்களை நம்புகிறார்கள். ஆனால் முற்றிலும் பரிசுத்தம் உள்ளவராய் அவருடைய நீதியை நமக்கு கொடுக்கும்படி சிலுவையில் அறையப்பட்டு தம்மை மனிதனுக்கு நிகராக அடிமையாக்கி பரலோகம் விட்டு மண்ணுலகத்துக்கு வந்த தேவனை நம்புவதிலே அவர்கள் பாரம்பரியம் தடுக்கிறது, சுயம் தடுக்கிறது, அறியாமை தடுக்கிறது. நான் போய் இதெல்லாம் செஞ்சால் என் குடும்பத்தில் என்னை சேர்த்துக்க மாட்டாங்க பிரதர், நான் போய் இதை செஞ்சேன்னா எங்கள் குடும்பத்தை விட்டு என்னை தள்ளி வச்சுருவாங்க பிரதர், யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க பிரதர், இப்படி சொல்லுகிறதை நாம் கேட்கிறோம். ஆனால் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிற ஒருவனுடைய வாழ்வில் அவர் மனுக்குமாரனாய் வந்து செய்ததை ஏற்றுக்கொள்ளுகிறவனுடைய வாழ்விலே நித்திய ஜீவன் உண்டு, மாத்திரமல்ல நித்திய கனமும் உண்டு. அவர் இன்று உயிரோடு இல்லை, அதாவது பூமியில் மனிதனாய் இல்லை, அவர் உயிர்த்தெழுந்த சரீரத்தில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆனால் விண்ணரசை விட்டு அவர் ஒரு நாள் வந்து தம்முடைய பிள்ளைகளை மீட்டுச் செல்வார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ அவர் எப்படி வருவாரா? இங்கே வந்த மாதிரியே மனுஷனுடைய குமாரனா அடிவாங்கிற மாதிரி வரமாட்டார், ராஜாதி ராஜாவாய் வருவார், கத்தாதி கத்தாவாக வருவார். அதைத்தான் வேதம் சொல்லுகிறது. அவர் ராஜாவாக நியாயாதிபதியாக தூதர்களின் ஆரவாரத்தோடும் வரும் பொழுது அவரை எதிர்கொள்ள முடியாது, கூணி போயிடுவோம், குறுகி போயிடுவோம். அப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது, ஆனால் அந்த இயேசுவை நம்ம விட்டுட்டோமே அப்படிங்கிற சிந்தை தான் நமக்குள்ளே இருக்கும். கூடி குறுகி போயிடுவோம். நம்ம கூட இருக்கிறவங்கெல்லாம் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படும் பொழுது, நாம் கைவிடப்படும் பொழுது பெரிய கூக்குரலும் வெட்கமும் அவமானமும் அந்த இடத்துல உண்டாகும். ஆகவே எனக்கு அன்பானவர்களே, இயேசுவை நம்புங்கள், இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்கள். அவரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாய் இருக்கிறார். அவரை விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமாக அவருடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருப்பார்கள். அவரை விசுவாசிக்கிற இந்த பூமியிலும் நிறைவான வாழ்க்கையை வாழுவார்கள், பரலோகத்திலும் அவர்களுக்கு ஒரு இளைப்பாறுதலின் தங்கும் ஸ்தலம் உண்டு. ஆகவே அவரோடு கூட நாம் ஆளுகை செய்ய வேண்டுமானால் இந்த பூமியிலே நீங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிரமாணங்களின்படி வாழுங்கள். அவரோ